அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் கிரிவலம் செல்லக்கூடிய நிலை உருவாக்குறதுங்க. அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலை கோவிலில் கிரிவலம் செல்வதை பக்தர்கள் வாடிக்கையாகவே வைத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கிழமைகள்லையும் ஒவ்வொரு மகத்துவம் நிறைந்திருப்பது போல சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நாம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதன் மூலமாக நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் எவ்வாறு கிரிவலம் மேற்கொள்ளலாம், எந்த நேரத்தில் நாம் கிரிவலம் மேற்கொள்வது சால சிறந்தது, நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற பற்றின தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான நீங்கள் அறிந்திராத பல முக்கிய தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் அண்ணாமலையாரை வழிபடுவது விளக்கமாக வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவனை மலை வடிவமாக வீற்றிருப்பதாக ஒரு நம்பிக்கையும் நிலவி வருதுங்க. அதனால் மலையை வலம் வருவது சிவனை வலம் வருவதற்கு சமமானதாகும் அப்படின்னு கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு வருடத்தின் 365 நாட்களும் ஏற்றதாகும் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் தாராளமாக கிரிவலம் போகலாம். அனைத்துமே சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதையே அதிகமானவர்கள் வழக்கமாக வைத்திருக்காங்க. பௌர்ணமி கிரிவலமே மகத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது. பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும், செல்வ நலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பௌர்ணமி 12ஆம் தேதி வருகிறதுங்க. இது பங்குனி மாத பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 4:13 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு. வழக்கமாக பங்குனி மாத பௌர்ணமி அன்று உத்திர நட்சத்திரம் இணைந்து வரும். இந்த நாளை பங்குனி உத்திர பெருவிழாவாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதியே அமைந்து விடுது. முதல் நாள் பங்குனி உத்திரமோ மறுநாள் பௌர்ணமி திதியும் அமையும். இந்த ஆண்டு ஏப்ரல் மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கான நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. இதன்படி ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 3:21 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 5:51 மணி வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த நேரத்தில் தங்களின் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது நடைபெற்று வரும் குரோதி வருடத்தின் கடைசி பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்து மே மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ஆகும். இதனால் இந்த மாத பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏப்ரல் மாத பௌர்ணமி சனிக்கிழமைகளில் அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் சனிக்கிழமை அன்று கிரிவலம் வழிபடுறவங்க பிறவி பிணி அகலுங்க, வியாபாரத்தில் உச்சநிலையை அடைய முடியும், நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கப்பெறுவீங்க. பங்குனி மாதத்தில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் அண்ணாமலையாரை வழிபடுவது 2 மடங்கு பலனை தரக்கூடியதாகவே அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கோவிலில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதன் மூலமாக நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறுங்க. மலையை வலம் வழிபடும் வழிபாட்டிற்கு கிரிவல வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். கிரிவலம் வழிபாடு துவங்கிய தலமாக திருவண்ணாமலை கருதப்படுது. இதை தொடர்ந்து மற்ற மலை கோவில்கள்லையும் கிரிவலம் வழிபடும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பௌர்ணமி தினமான
ஏப்ரல் 12ஆம் தேதி அன்று எந்த நேரத்தில் கிரிவலம் வந்து நாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்றைய நேரம் பார்க்கும் பொழுது நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நினைவிற்கு வரக்கூடிய தலம் அப்படின்னா திருவண்ணாமலை தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கம். இங்கே சிவனே மலை வடிவமாக வீற்றிருக்கிறதுனால அவரை வணங்குவது அப்படிங்கிறது, வலம் வருவது அப்படிங்கிறதுக்கு சமமாகவே இருக்கும் அப்படின்னும் கருதப்படுறாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு அப்படிங்கிறது எப்போது யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த கிரிவலத்திற்கு தனி மகிமையை இருக்குங்க. சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டு இருக்குங்க திருவண்ணாமலை கிரிவல பயணம். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு வருடத்தினுடைய 365 நாட்களும் ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். நாம் எந்த மாதத்தில் வேண்டுமானாலும், எந்த நாளில் வேண்டுமானாலும், இல்லை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாராளமாக கிரிவலத்தை போகலாம். அனைத்துமே சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதையே அதிகமாகவே மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி கிரிவலமே மகத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது. பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும், செல்வ நலன்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி இந்த கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னா 12ஆம் தேதி ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 4:13 மணிக்கு துவங்கலாம். அதே மாதிரி அந்த டைமில் இருந்து நாம் எப்போ வேணாலும் கிரிவலத்தை வந்து துவங்கி காலையில் 6, அதாவது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலையில் 6:03 வரைக்கும் வந்து நாம் இந்த கிரிவலத்தை மேற்கொள்ளலாம். 4:13 துவங்கி 6:03 வரைக்கும் எந்த டைமில் வேணாலும் நாம் கிரிவலத்தை தொடங்கி முடிச்சிடலாம். ஆனால் 6 மணிக்குள்ளாக நாம் கிரிவலத்தை முடிச்சாகணும். அதே மாதிரி பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் மகத்துவம் பெற்றதாகவே விளங்குகிறது அப்படிங்கிறதுனாலையும் பங்குனி மாத பௌர்ணமி அப்படின்றதுக்கும் தனி சிறப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பௌர்ணமி அன்று உத்திர நட்சத்திரம் இணைந்து வரும். இந்த நாளை பங்குனி உத்திர பெருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதியே அமைஞ்சிருக்கு. முதல் நாள் பங்குனி உத்திரமும் மறுநாள் பௌர்ணமி திதியும் அமையும். இந்த ஆண்டு ஏப்ரல் மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கான நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 3:21 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 5:51 வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த நேரத்தில் தங்களினுடைய கிரிவல வழிபாட்டினை தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது நடைபெற்று வரக்கூடிய குரோதி வருடத்தினுடைய கடைசி பௌர்ணமி அப்படின்னா இந்த பௌர்ணமி. இதற்கு அடுத்து மே மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இதனால் இந்த மாத பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாத பௌர்ணமி சனிக்கிழமையில் அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது. இதற்கு காரணம் அப்படின்னா திருவண்ணாமலையில் சனிக்கிழமை அன்று கிரிவலம் வந்து வழிபடுபவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் உச்சநிலையை அடைவதோடு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதத்தில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது 2 மடங்கு பலனை நமக்கு தரக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. அதனாலேயே இந்த கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்றதாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரிவலத்தை மேற்கொள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் வருவது வழக்கமாக இருந்தாலும் இந்த பங்குனி அன்று வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து நம்மளுடைய வேண்டுதல்களையோ பிரார்த்தனைகளையோ நாம் முன்வைக்கக்கூடிய பட்சத்தில் அது கண்டிப்பாக உடனுக்குடன் நிறைவேற வாய்ப்பு
வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிரிவலம் சென்றதுக்கு பிறகு அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் அறிவித்தபடி பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்யறதுக்கும் நீண்ட நேரம் வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கிறத தவிர்க்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. அதே மாதிரி இந்த கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் யாராலலாம் முடிகிறதோ தாராளமாக இந்த கிரிவலத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிரிவலத்தை தாராளமாக மேற்கொண்டு பயன்பெறுங்க.